அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நேற்றுக்கு வந்து என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு என்னென்னா, நான் நிறைய ஆரம்பத்துலேருந்து நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். நான் ஊர்கோல்படையில் இருக்கேன் அப்படின்ட்டு. அது மாதத்துக்கு 10 நாள் டியூட்டியாக இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு நின்று டியூட்டி பார்க்குறோம். அப்படிங்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து ஹோம்கார்டு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. புத்துணர்வு பயிற்சி முகாம்னு ஒரு நாள் வச்சு கபடி போட்டி, கோகோ, கயிறு இழுத்தல் போட்டி இதெல்லாம் வச்சு ஊக்கப்படுத்துவாங்க. ப்ரைஸ்லாம் கொடுத்து ஊக்கப்படுத்துவாங்க. அந்த ஃபங்க்ஷன் தான் நேற்று வச்சுருந்தாங்க. அதனால் நேற்று வந்து நான் அங்கே போயிட்டேன். வீடியோ எடுக்க முடியல, எனக்கு டைம் இல்லை. காலைல விடியகாலம் 5 மணிக்கு எழுந்துச்சி கிளம்பி 6 மணிக்கெல்லாம் பஸ்ஸு கிளம்பியாச்சு. 4:30க்கு தான் வீட்டுக்கு வந்தேன். அதனால் நேற்று வீடியோ போட முடியல. சரி வாங்க இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறதாவே வரல. நானும் அஜயும் வந்து ஆட்டுக்குட்டிக்கு வந்து இந்த கோவத்தழை இதில் நிறையா இருக்குது, காட்டுறாது. இதில் நிறையா இருக்குது கோவத்தழை. இதை பறிக்கலான்ட்டு வந்தோம். நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிற எண்ணம்ல நான் மட்டும் போட்டு டக்குன்னு பறிச்சுக்கிட்டே இருந்துட்டேன். எனக்கு பேசக்கூட முடியல, படபடப்பாக இருக்குது. இவ்வளோ நாள் பேசுகிற மாதிரி இல்லை, இன்றைக்கி ஒரு படபடப்பாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து யதார்த்தமாக எப்பயும் போல் போட்டுட்டு நான் அப்படியே போட்டு பிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் பிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் ஏற்கனவே வந்து இந்த பீக்கங்காய் இந்த பீக்கங்காயெலாம் இதில் இந்த கொடிலாம் இதில் போய் காஞ்சி போய் கிடக்கு. நான் வந்து இதுதான் நினச்சிட்டு நான்கிட்ட அலட்சியமாக நான் அவங்ககிட்ட நான் பிச்சிட்ருக்கேன். அதே வந்து இந்த பக்கம் பிச்சிட்ருக்கான். அவன் இதில் தான் அவனுக்கு எட்டில், அதனால் இந்த இடத்த பிச்சிட்ருக்கான். நான் வந்து இதில் எனக்கு எட்டுற வரைக்கும் இப்போ தான் வந்து இதான் பிச்சோம். கொஞ்சம் தான், அது முள்ளில் பறிக்க முடியல. தாய் கொஞ்சம் தான் பறிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு, ஒரு வித்தியாசமான ஏதோ மடன்னு போகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. மடன்னு ஏதோ அலசுகிற மாதிரி. அது வந்து நான் சரியாக அதை நான் கண்டுக்கல. நான் போட்டு இப்படி பிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருந்தேன்னா, நான் பிச்சுக்கிட்டு இருந்ததில் இந்த சவுண்டில் அது தானாக தான் கள்ளி ஆடுது. நான் பிச்சத்தால தான் இப்போ வந்து நான் இந்த தழையில் இழுத்தனா இங்கே ஆடுது. அதுதான் ஆடுதுன்னு நினச்சிட்டு இந்த தழை சத்தம் தான் கேட்குதுன்னு நினச்சிட்டு நான் இருக்கேன். அம்மா பார்த்தா உசுன்னு சவுண்டு வருது. என்னடாப்பா எங்கே எனக்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் கவனிப்பு அதில் போச்சு. என்ன திடீர்னு ஏதோ உசுங்கிற மாதிரி இருக்குது. அது யாராவது நின்று ரகசியமாக கூப்பிடுவாங்கல்ல அப்படின்ட்டு, அது மாதிரி யாரோ கூப்பிட்ற மாதிரி. நான் இந்த ஓட்டையெல்லாம் அந்த பக்கம் தாவி பார்க்குறேன். அந்த கொள்ளக்கார மாமா தான் ஏதோ கிண்டலுக்கு ஏதோ கூப்பிட்றாருன்ட்டு நான் அந்த பக்கம் தாவி பார்க்குறேன். அந்த பக்கம் யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. அந்த பக்கமும் யாருமே இல்லை. அப்புறமா என்னவா இருக்கும், என்ன சத்தம் கேட்குது அப்படின்ட்டு நான் மறுபடியும் பார்த்துட்டு இந்த தழையில் பறிக்கிறதுக்கு இப்படி போகிறேன். அதில் பாருங்கள் எம்மா, அது மேலே அந்த தழை மேலே இவ்வளோ அடம்பாக இருக்குது. எனக்கு இங்கே நிற்கவே பயமாக இருக்குது. விடவடன் இருக்குது, அதில் கை வைக்கவே விடவடன் இருக்குது. பார்த்தா திடீர்னு பார்த்தா பாம்பு மழை இருக்குது. மொத்தத்தில் பாம்பு கிடக்கு. அதில் சுருட்டிட்டு ஐயா அஜா பாம்புடா. எனக்கு டக்குன்னு பாம்புன்னு வாயில் கத்துறது கூட வரல. வாய் ஒளருது, கை ஒளருது, விடவடன் நடுக்குது. எனக்கு புள்ள நினப்பு தான், அது பாம்புடே இந்தாண்ட வாடான்னு இவனுக்கு பிடிச்சி அப்படி அட்டை தள்ளிட்டேன். அவன் உடனே அப்புறம் தான் நான் வந்து பதட்டமா, தம்பி பாம்புடா, நல்லா தப்பிச்சுண்டா. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுங்க. நேரமே சரியில்லையாட்டிருக்கு. எனக்கு எங்கே போனாலும் தானாக கையில் சுளுக்கு விழுது. நின்னா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இடத்த சும்மா நின்னா கூட அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. வண்டியிலேருந்து முந்தா நாள் கீழே சாஞ்சி இந்த கை விரல் சுளுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. என்ன தான் 7:30 பிடிச்சி ஆட்டுதுன்னே தெரியல. எனக்கு நேரமே சரியில்லை. இதை பார்த்தது எனக்கு நெஞ்சே படபடன்னு இருக்குது, பேசவே வரல. அது பாம்புடான்னு அவனை சொல்லிவிட்டு எனக்கு விடவிடன்னு எடுக்குந்தாண்ட உடந்து பார்த்தா மழை அந்த கள்ளி சந்துக்குள்ளே அவ்வளோ நீட்டு போயிடுச்சு. அந்தாண்ட கொள்ளைக்கு போயிடுச்சு. ஆனால் நான் பாருங்கள், நான் இப்படி தான் இழுத்துட்டு இருக்கிறேன். அது அங்கே தான் இருக்குது. இவ்வளோ கேப்பு தான் பாம்புக்கு, எனக்கு இவ்வளோ கேப்பு தான். நான் பாட்டை பித்துக்குழி மாதிரி மெண்டல் மாதிரி நான் பாட்டை போட்டுட்டு இழுத்துட்ருக்கேன். கடிச்சிருந்தேன் என் நிலமை என்ன வருது, என் புள்ள நிலமை என்ன வருது. கடிச்சிருந்தா சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரில. நான் தான் ஐயோன்ட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டு கிடக்கணும். ஏம்மா எனக்கு ரொம்ப பயந்துவிட்டேன். இதில் கை வைக்கவே பயமாக இருக்குது. ஆனால் பாம்பு வந்தாண்டு போயிடுச்சு. எனக்கு இது வந்து நல்லா காயும் இதுமாக இருக்கா, மறுநாள் நல்லா ஆடு சாப்பிடு திங்கும். அதுக்குன்ட்டு நினச்சிட்டு தான் நான் வந்து பறிக்க வந்தேன்.
அதுக்கு அப்புறம் தான் அஜய் அம்மா வீடியோ எடுக்குமா அப்படின்னு சொல்கிறான் பதட்டத்தில். அவன் வந்து வீடியோ எடுக்குமா செருப்புலாம் அங்கே கழட்டி வச்சுருக்கான். கள்ளவளையில் செருப்பு போட்டு வரக்கூடாதுன்னு அவன் ஓடி செல்லு எடுத்துகிட்டு வந்து எடுக்கங்காட்டியும் பாம்பு அது போயிடுச்சு. பாம்புனா நம்ம பார்த்துட்டு அடிக்கிற வரைக்குமா இருக்கும். அப்படியே ஒரு செகண்டு கண்ணுங்கிற செகண்டு தான் மறைஞ்சிச்சு. இந்த பக்கம் தான் போச்சுன்னே தெரியல. நிறையா தழை இருக்குது. இந்த அடம்பில் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த அடம்பில் காட்டு வச்சு இந்த அடம்பில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதுக்குள்ளே நான் இப்படி தான் பிச்சிக்கிட்டு இருக்கேன். அது அங்கே தான் வந்துட்டு உசுன்னு இருக்குது, சவுண்டு விட்டுருக்குது. அது ஆரம்பத்துலேருந்து சவுண்டு விட்டுருக்குது. நான் தான் காதில் வாங்காமல் நான் மட்டும் போட்டு பிச்சிட்டு கடந்துருக்குறேன். காதில் உள்ள என்னவோ கடவுள் தான் தோணை. இந்த ஆளுங்களாக அனாதைக்கு நானும் என் பிள்ளையும் கடவுளை தான் நம்பிட்டு கிடக்குறோம். ஒரு செகண்டில் அதான் மயிரழையில் உயிர் தப்பிச்ச மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா ஒரு இது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. பாம்புன்னா படையே நடுங்கும்பாங்க. பாம்பு பார்த்தா யாருக்கு தான் பயம் இருக்காது? எல்லாருக்கும் பயம் இருக்கும். எனக்கும் எனக்கு விட நடக்குது. தழும் அடிக்கணும், இன்னும் அடிக்கணும், வாமா வீட்டுக்கு போயிடும் அப்படிங்கிறான் அஜய். ஏய் என்ன வாயை திறக்கல, பயந்துட்டிய? எனக்கு நடுக்குது, வாட்டக்குன்னு வீட்டுக்கு போகணும். ஆமாம் அவனுக்கு நடுக்குது. சரிடா பாம்பை தான் எடுக்க முடியல. பாம்பு பார்த்தேன், சரி வீடியோ எடுக்கும் சரி இது ஒரு வீடியோவே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இதை எடுத்தோம். அப்பயும் சொல்கிறான் அது, அம்மா நானே இருக்கணும் பாம்பு பார்த்து பயந்துட்டு கிடக்கிறோம், உனக்கு இப்போ வீடியோ தான் முக்கியமாம்மா, வாம்மா வீட்டுக்கு போகணும்னா. சரி நேற்றையும் வீடியோ எடுக்கல தம்பி, ஏதோ இதையாவது எடுத்து போடும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தோம். சரி ஓகே நண்பர்களே, நாளையிலேருந்து வந்து நாளைக்கு இன்னும் 4 நாளைக்கு எனக்கு 2 நாளைக்கு டியூட்டி வராதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் தான் இருப்பேன். ஏதோ நான் செய்கிறது என்னவோ அதை அப்படியே வீடியோ எடுத்து போடுவேன். இந்த ஏழை விவசாயி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னோடய வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்க்குற எல்லாருக்குமே என்னோடய நிலமை எங்கள் சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சனா பண்ணித யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய்.